உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு இல்லா நிலை வேண்டும். கேட்க நல்லா இருக்கே, இதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் என நம்ம திம்ம வாழனு அண்ணன்கிட்ட ஆலோசனை கேட்டால், காலார நடந்து நீந்தி கடல் கடந்து அப்படியே அமெரிக்கா போய் அமெரிக்க பெண்களை கருவுற செய்யலாம் என்பார். பிரிட்டிஷ்காரர்களிடம் ஆலோசனை கேட்டால், பஞ்சமி நிலமெல்லாம் ஏற்பாடு செய்தோமே என்பார்கள். அது எங்கே இருக்கு என கேட்டால், அறிவாலயக்காரர்களிடம் இருக்கு என்கிறார்கள். நம்மவர்கள் ஏடாகூடமான ஆலோசனை சொல்கிறார்கள். நல்லா யோசித்து மற்றவர் செய்த ஏற்பாட்டையும் கெடுத்து விடுகிறார்களே என ஒரு ஞானி நுண்ணறிவு அன்னமென செயல்பட நமக்கு உத்வேகம் கொடுக்க, ஆதரவாளர்களை பெற, கண்ணியின் கைத்தலம் புரிந்த செம்பொன் விளையும் செல்லிநிலமருகில் மெய்த்தலம் கண்டு மேதினி அறிய மெய்யை கொண்டு நெய்யாய் உருக்கி சத்தியம் செய்து பத்திரம் பதித்தேன் பாணர் இனத்தின் தலைகளுடைய சிண்டை பீத்து சேதமடைய மாதவமிருந்து எதுகை பிள்ளையுடன் மோனைகள் தவறிய வான்கவி வரைந்தே வார்த்தை புதிரை வக்கனை கோர்த்தே புதரில் புதைத்து பூவை விதைத்தேன் என விதைத்து விட்டிருக்கிறார். அது முதலில் முளைத்த இடம் ஆர்கே ஐயா மனதில். அவர் அதை வளர்த்தெடுக்க முயலும்போது அதிலிருந்து விழுந்த விதைகள் பலர் மனதிலும் முளைத்து வேர்விட்டு விட்டது. அதனால்தான் அது பேசுபொருளாகி நம்மை பற்றி பிறர் அறியவும் காரணமாகிவிட்டது. அதுதான் எம்பெருமானின் திருவிளையாட்டு. திருட்டு பொருள்களுக்கு ஆசையினால் உந்தப்பட்டு பலரும் உரிமை கோரும் உலக இயல்பு போல வரிசை கட்டிய பலரும் ஆர்கே குறித்த தகவல்களை பார்த்தவுடன் விலகிவிட்டார்கள். சிலர் இதில் முன்னின்ற இருவரின் அகால மரணத்தை பார்த்ததும் சிலர் பாதிக்கப்பட்டது அறிந்தும் ஓடிவிட்டார்கள். இப்படி வந்தவர்கள் பலரும் மூல பாடலின் பொருள் அறிந்து வந்தவர்கள் இல்லை. மாறாக நம்ம ஆர்கே ஐயாவின் முதல் காதல் அவர்கள் காதல் கதையை நினைவூட்டியதால் வந்தது. சும்மா சொல்லக்கூடாது. முதல் காதல் எப்படிப்பட்டது என ரஜினி சொல்வதை கேட்டால்தான் ஆர்கே ஐயா ஏன் சசிகலா மேல் அளவு கடந்த கோபத்தை காட்டுகிறார் என்பதை கொஞ்சமாவது புரிந்து கொள்ள முடியும். ஐயா, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் வாலிபத்தில் ஏற்படுற முதல் காதலை அவங்க வாழ்க்கை பூரா மறக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய இடத்துல எப்பேற்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணிட்டா கூட அந்த முதல் காதலை அவங்க இதயத்தில் நிற்க முடியாது. அது ஒரு முள்ளா மாறி அவங்க வாழ்நாள் பூரா குத்திட்டே இருக்கும். விரகதாபத்தில் இருந்த இன்னும் சில பேர் ஆர்கே ஐயா ஒரு கிறித்துவ கைம்பெண்ணிடம் கம்மிட்டாகி விரகதாபத்தில் கோர்த்துவிட்ட வானவர் நலனுக்காய் அவன் வளவாழ்வை அழைத்திட்டு மாலவனின் மெய்க்குற்ற மாறா ஊழ்வினையாய் மாமுனிவன் சாபத்தால் மண்ணகத்துள் வீழ வைத்து மலருக்காய் மனம் எங்கி மாளாது துயர்தாங்கி மங்கை ஒன்றும் தேராது தினம் வாடும் தேய்பிரை போல் தீ தின்னும் தேகமென திண்டாடும் நிலை கண்டு அகப்பொருளை அளவிட்டு அருள் வாக்கு உதிர்க்கின்றேன் என்ற கதையை கவிஞரும் நமது நண்பருமான திருநாவுக்கரசர் உள்ளம் உருகி விளக்கியதில் சிக்கிவிட்டார்கள் சிலர். ஆனால் அதற்கு முரணாக தன் பொன்னுடல் அணுகாது மோப்ப பெரின்ப பெரும் பயனறியான் சிற்றின்ப சிறகை விரிக்க உதிரத்துள்ளுரைந்த உயிர்மணி ஊறிச் சொட்டுமவன் செவ்வாம்பல் மொட்டே ஒளிமணியை விரயம் செய்து வாதைக்கு வழிவகுக்கும் வரம்பிலா செய்கை கண்டேன் என சாடும் வரிகள் ஆர்கே ஐயாவின் தில்லாலங்கடியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த வரிகளை புரிந்து கொள்ள ஐயா ஜெயராஜின் உரை. மணிவாசகர் சொன்னது கல்வியில இருந்தும் தப்பிட்டேனடா என்றார். நாங்கள்லாம் என்ன நினச்சி கொண்டிருக்கிறோம், படித்தா கடவுளை அடைஞ்சிடலாம். ஜெயராஜ் திருவாசகம் நல்லா படிச்சிருக்கிறார், அவர் கடவுளை அடைஞ்சிருவார் அப்படின்னு சில பேர் நினைப்பீர்கள். ரொம்ப படித்தால் கடவுளை அடைய லேட்டாகும். இங்கே பாருங்கள், நான் உங்களை சொல்லுகிறேன், அது நாளைக்கு சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு சும்மா குறிப்புக்கு சொல்லுகிறேன். பெரிய புராணத்திலே ரொம்ப படித்தவர் என்று யாரை எடுக்கலாம்? ரொம்ப படித்தவர் எனக்கு தெரிஞ்சு நாவுக்கரசர். அவருடைய படிப்பை பார்த்து மயங்கி மாற்று சமயத்தவர் அவரை தங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவரை இழுத்து கொண்டார்கள். ரொம்ப படித்தவர்.
ஒன்றுமே படிக்காத ஆள் என்று ஆர் என்று கேட்டால் கண்ணப்பன். அவன் நர்சரிக்கும் போயிருக்க மாட்டான், நர்சரிக்கும் போனதில்லை, அவன் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தது தெரிஞ்ச பயல். அப்போ நல்லா படித்தவர் நாவுக்கரசர், கொஞ்சமும் படிக்காதவன் கண்ணப்பன். இது ரெண்டையும் மனதில் பதிச்சு கொள்ளுங்கள். இதில் கண்ணப்பனுக்கு எப்போ முத்தி கிடைச்சது, நாவுக்கரசருக்கு எப்போ முத்தி கிடைச்சதுன்றது ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்லட்டுமா? நாவுக்கரசர் 81 வயது வரைக்கும் முத்தி கிடைக்காமல் அல்லாடினார். 81 வயதிலே கூட இறைவன் தரிசனம் கொடுக்குற பொழுது சோதனை எல்லாம் வைக்கிறான். அவருக்கு என்ன சோதனை வச்சான்? முதல் உளவார பணி செய்த உடனே அதில் முத்து மணி வைரம் எல்லாம் வர பண்ணினான். இதெல்லாம் எடுத்து பொக்கெட்டில் போடுறாரான்னு பார்த்தான். அவர் அதை தூக்கி ஆற்றுல எறிஞ்சிட்டார். அதுக்கு பிறகு 81 வயசு கிழவனுக்கு அவனுக்கு முன்னால் அழகான பெண்களை எல்லாம் போக விட்டாராம். இந்த சிவபெருமானுக்கு சோதனைக்கு ஒரு அளவில்லையா? எனக்கு சில நேரத்தில் சிவபெருமானில் கெட்ட கோபம் வரும். நாவுக்கரசருக்கு 81 வயசில் வைக்கிற சோதனையா சார்? அழகான பெண்களை அவர் முன்னால் விட்டு பார்த்தார். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய ஆசிரியர், எனக்கு சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுத்தவர் இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர் என்று ஒரு பேரறிஞர், மிகப்பெரிய பேரறிஞர். அவரை நான் சந்திக்கிற பொழுது அவருக்கு 80 வயது. நானும் தனியாக, அவரும் தனியாக இருந்து அவர் பாடம் சொல்வார், நான் கேட்பேன். ஒரு நாள் நான் அவரிடம் கேட்டேன், ஒரு கேள்வி கேட்டேன். அவரிடம் எதையும் கேட்கலாம், அவர் அறிவுபூர்வமாக அதை எந்த கேள்வியும் எடுத்துக்கொள்வார், இந்த நக்கலா நையாண்டியாக எடுத்துக்கொள்ள மாட்டார். தனியாக நானும் அவர் மட்டும் இருப்போம். நான் ஒரு நாள் அவரை கேட்டேன், ஐயா உங்களுக்கு இப்பொழுது காமம் இருக்கிறதா இல்லையா? என்னடா இது ஆசிரியர்கிட்ட கேட்குற கேள்வியா, இவனை பார்த்தா சாமி மாதிரி இருக்குது, இவன் போய் இந்த கேள்வி கேட்டிருக்கானே என்று நீங்கள் என்னை ஒரு மாதிரி பார்க்குறீர்கள். நான் கேட்டதற்கு காரணம், அது தருகிற வேதனை எந்த வயசிலே நிற்கும் என்று அறிந்து கொள்ள விருப்பம். எந்த பெரிய ஞானிக்கும் மனதுக்குள்ளே விகாரங்கள் வரத்தான் செய்யும், அதை தாண்ட வேண்டும். இவருக்கு 80 வயதாகிவிட்டதே, இந்த தொல்லை போய்விட்டதா என்று இவரிடம் கேட்டு அறிவோம் என்று நான் அவரை கேட்கிறேன். ஐயா உங்களுக்கு காமம் இப்பொழுது இருக்கிறதா? வேறு யாராவது வார்த்தையாராக இருந்தால் இன்றையோட வகுப்பு முடிஞ்சது, நீ வீட்டுக்கு போகலாம், அப்படித்தானே சொல்வார். அவர் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி அப்படியே சிந்தித்தார். சிந்தித்து விட்டு சொன்னார், எனக்கு ரொம்ப பெரிய புராணத்துக்கு விளக்கம் அங்கே தான் கிடைச்சிது. அவர் கண்ணை மூடி சிந்திச்சுட்டு சொன்னார், காமம் இருக்கிறதா என்று தானே கேட்கிறாய், உடம்பளவிலே இல்லை என்றார். அவர் என்ன பதில் சொன்னார் என்றால், உடம்பளவிலே இல்லை என்றார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளத்தளவிலே என்னும் காமக்கூறுகள் இருக்கிறது. 81 வயது ஆசிரியர் எனக்கு சொன்ன பதில். அப்போ தான் நினைச்சேன், நாவுக்கரசருக்கு முன்னாலே 81 வயதில் பெண்களை சிவபெருமான் விட்டார் என்றால் இதுதான் காரணமா? அவன் உள்ளத்துக்குள்ளேயாவது காமக்கூறு இருக்கிறதா என்று பரிசோதிக்க விட்டார். நாவுக்கரசர் அதெல்லாம் பாஸ் பண்ணினார். ஆகவே இந்த உயர்ந்தவர்கள் எல்லாரிடமும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். இந்த நாவுக்கரசருக்கு இவ்வளவு படித்த மனுஷனுக்கு இவ்வளவு சோதனை. 81 வயதிலே படுத்தாத பாடுபடுத்தி முத்தி கொடுத்தார் சிவபெருமான். இந்த கண்ணப்பன் ஒன்றும் படிக்க இல்லையா, சிவபெருமானை கண்டு 6ஆம் நாள் முத்தி. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? கண்டதுக்கு 6ஆம் நாள் முத்தி. சிவபெருமான் நீ என்னுடைய வந்து உட்கார்ந்து எனக்குள்ளேயே வாடான்ட்டார். கண்டு 6 நாளில் கண்ணப்பனுக்கு முத்தி. 81 வயதுக்கு பிறகுதான் நாவுக்கரசருக்கு முத்தி. அப்பருக்கு 81 என்ற பாடலே இருக்கிறது. இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, 2 செய்தி சொன்னேன் அல்லவா? ரொம்ப படித்தவர் நாவுக்கரசர், படிக்காதவர் கண்ணப்பர். ரொம்ப லேட்டாக முத்தி அடைஞ்சவர் நாவுக்கரசர், கண்ட உடனேயே 6 நாளில் முத்தி அடைஞ்சவர் கண்ணப்பர். இது ரெண்டையும் கூட்டி ஒரு தீர்ப்பு சொல்லுண்டா என்ன சொல்லுவீர்கள்? படிக்காமல் இருந்தால் கெதியிலே முத்தி அடையலாம், படிக்க படிக்க முத்தி அடைவது லேட்டாகும். இவன் ஒரு ஆள் என்று கூப்பிட்டு வச்சு படிக்கிறத சொல்லுன்னா இவன் படிக்க வேணாம் என்கிறானே என்று நீங்கள் நினைக்கிறது புரிகிறது. ஆனால் இது என் கூற்றம் இல்லை, மணிவாசகர் சொல்லுகிறார். ஆண்டவனே உன்னை அடைவதற்கு எனக்கு என்னென்ன தடையாக இருந்தது தெரியுமா? அப்படி வரிசையாக சொல்லுகிற பொழுது அப்படி தூக்கி போடுற மாதிரி போட்டார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், படிப்பில் தப்ப வேண்டி வந்துட்டுதுடா, படிப்பில் இருந்து தப்ப வேண்டி இருக்குதேடா. படிப்பு ஒரு பெரிய மாயை, அது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. படிப்பு ஒரு பெரிய மாயை. நான் ரொம்ப படிச்சிருக்கேன், சித்தாந்தம் படிச்சிருக்கிறேன், திருமுறை படிச்சிருக்கிறேன், ஆகவே எனக்கு கெதியில் முத்தி என்று தயவு செய்து யாரும் கற்பனை பண்ணாதீர்கள். ஒன்றும் இல்லாதவன் திடீரென்று முத்தி அடைந்துருவான். சொல்லுகிறவர் நான் அல்ல, மணிவாசகர் சொல்லுகிறார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தோம். இது ஒரு இடத்துல சொல்லல, பல இடத்துல சொல்லுகிறார்.
ஆண்டவா, எனக்கு என்னென்ன தடையாக இருந்தது தெரியுமா? வைத்த நிதி, பெண்டிர், மக்கள், குலம், கல்வி என்னும் பித்த உலகில் என்றார். எப்படி எனக்கு இவையெல்லாம் தடையோ? வைத்த நிதி, பேங்க்ல இருக்கிற காசு அதையே நினைக்க பண்ணும். பெண்டிர், மனைவி அவளையே நினைக்க பண்ணுவாள். மக்கள், பிறந்த பிள்ளைகள் அவர்களையே நினைக்க பண்ணுவார்கள், உன்னை நினைக்க விட மாட்டார்கள். அப்படி சொல்லி கொண்டு வந்தவர் வைத்த நிதி, பெண்டிர், மக்கள், குலம், கல்வி என்னும் பித்த உலகு என்றார். இந்த கல்வியை நான் தப்ப வேண்டி இருந்ததுடாங்கிறார். அப்போ கல்வி தடையா? ஆண்டவன்கிட்ட போகிறதுக்கு கல்வி தடையா என்று கேட்டால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கல்வி அறிவாகாத பட்சத்திலே, ஞானமாகாத பட்சத்திலே கல்வியும் தடைதான். கல்வியும் தடைதான். இதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய சமய அறிஞர்கள் பெரும்பாடுபட்டிருக்கிறார்கள். கல்வியும் தடைதான். கல்வி கடவுளை அடைவதற்கு கல்வியும் தடையாகத்தான் இருந்திருக்கிறது. இது சில பேர் நான் சொன்னால் கேட்பார்கள், அது என்னையா எப்படி கல்வி எப்படி தடையாக முடியும் என்று கேட்டால், கல்வி தடையாகாது. கல்வி எதற்கு உனக்கு என்றால், உள்ளே இருக்கிற அழுக்கை நீக்குவதற்குத்தான் கல்வி. உள்ளே இருக்கிற நம்முடைய மனதிலே படித்திருக்கிற ஆணவ அழுக்கு இருக்கிறதே, இந்த அழுக்கை நீக்குவதற்குத்தான் கல்வி. ஆணவ அழுக்கை நீக்கிய கையோடு அந்த நீக்கியதாகிய கல்வியையும் எவன் விடுகிறானோ அவனுக்குத்தான் ஞானம் வரும். அவனுக்குத்தான் ஞானம் வரும். கல்வியாலே அழுக்கை நீக்கிவிட்டு கல்வியை வைத்துக் கொண்டால் அதுவே அஞ்ஞானமாக மாறும் என்பதை நம்முடைய பெரியவர்கள் அடித்து சொல்லுகிறார்கள். ரொம்ப சுலபமாக உங்களுக்கு சொல்கிறேனே, வேறொன்றும் இல்லை. வீட்டில் ஒரு பித்தளை செம்பு, இப்போ அதெல்லாம் வீடுகளில் இல்லை. ஒரு பித்தளை செம்பு ரொம்ப கருத்து போய் இருந்தது. வீட்டு அம்மா இந்த பிள்ளையை கூப்பிட்டு இதை போய் மினுக்கடின்னு கொடுத்தாள். இந்த பெண் திட்டி இந்த செம்பை கொண்டு போகிறாள். கொண்டு போய் வைத்து அதுக்கு கொஞ்சம் சாம்பல், மண், புளி எல்லாம் போட்டு தேய்க்கிறாள். கொஞ்சம் நேரம் தேய்ச்ச உடனே செம்பு அப்படி பல என்று வருகிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு மனதுக்குள்ளே பதில் சொல்லிக்கொள்ளுங்கள். புளியை போட்டு மண்ணை போட்டு தேய்ச்ச உடனே செம்பு மினுங்கிச்சே, இந்த மினுக்கம் செம்புக்குள்ளே இருந்து வந்ததா புளிக்குள்ளே இருந்து வந்ததா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனால் கேள்வி நியாயமானது. முதல் செம்பு கருப்பாக இருந்தது, புளியை போட்டு மண்ணை போட்டு தேய்த்த உடனே செம்பு மினுங்குகிறது. அப்போ இப்போ கேள்வி, மினுக்கம் செம்பிலே இருந்து வந்ததா புளியிலே இருந்து வந்ததா என்றால் நானே பதில் சொல்லிவிடுகிறேன். மினுக்கம் வந்தது செம்புக்குள்ளே இருந்து தான் வந்தது. அது எப்படி தெரியும்? ஏன் புளியிலே இருந்து வந்திருக்கக்கூடாது என்றால், புளியிலே இருந்து மினுக்கம் வந்தது என்றால் ஒரு மரத்துண்டை எடுத்து அதிலே புளி போட்டு தேய்த்தாலும் அது மினுங்க வேண்டும். அங்கே மினுங்குது இல்லை, செம்பில் தான் மினுங்குது. அப்போ செம்பில் தான் மினுக்கம் இருந்திருக்கிறது. அப்போ புளி செய்த வேலை என்ன? அந்த செம்புக்குள்ளே மறைந்திருந்த மினுக்கத்தை மூடியிருந்த அழுக்கை நீக்கியது தான் புலி செய்த வேலை. அப்படித்தான் கல்வியும் இருக்க வேண்டும். நம் ஆன்மாவை பற்றி இருக்கிற ஆணவ அழுக்கை நீக்குவது தான் கல்வியின் வேலை. இப்போ உங்கள்ட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. இப்போ புளி மண்ணெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி அது அப்படி பளபளபளன்று செம்பு மினுங்குகிறது. இப்போ நான் உங்களை கேட்கிறேன், இந்த மினுங்கின உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள்? கருப்பு போய்விட்டது, மினுங்க ஆரம்பிவிட்டது, செம்பு மினுங்க ஆரம்பிச்சுட்டது. மினுங்கின உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டால், மினுங்கின உடனே தண்ணீர் ஊற்றி அந்த புளியையும் மண்ணையும் உடனே கழுவ வேண்டும். அப்போதுதான் வந்த மினுக்கம் மிஞ்சும். மண்ணும் புளியும் போட்டு தேய்ச்சி தானே மினுக்கம் வந்தது, நன்றி மறக்கப்படாது. ஆகவே மண்ணையும் புளியையும் அதில் கொஞ்சம் தடவி வைப்போம் என்று தடவி வைத்தால் முன்பிருந்த கருப்பை விட இன்னும் செம்பு கருத்து போய்விடும். செம்பை மினுக்கும் வேலை முடிந்ததும் மினுக்க பயன்படுத்தியதை தூக்கி போடுவது போலதான் ஆர்கே ஐயா மெருகூட்டுகிறேன் என மாற்றியதும் கதை கட்டியதும் பேசுபொருளாக பயன்பட்டிருந்தாலும் அது இருந்தால் பாடலின் பொருளை மாற்றி பயனற்றதாக்கிவிடும் என்பதால் தான் அவற்றை வெளிப்படுத்த வேண்டியதாகிவிட்டது. நாம் முன்பே மூலவரிகளாக நாம் அனுமானித்து உணர்ந்தவற்றிற்கு போதுமான விளக்கம் தந்திருக்கிறோம். அதற்கு காரணம் நாம் முன்பே குறிப்பிட்டது போல திருடப்பட்ட பொருளை திரும்ப பெறுவதில் உடைமையாளனுக்கு இருக்கும் அக்கறை போன்றதுதான். அந்த வகையில் இன்னும் சில வரிகளுக்கு விளக்கம் தர வேண்டியிருக்கிறது. எழுமலை எழில்மேவும் எம்பிரான் அருள்பொழி தென்மாயோன் நறுமலை நம்பிராயர் நாடும் நல்கூத்தன் மலையுறை திருப்பரப்பிற்கரியே மாலனாய் அரிதுயிலும் ஆதிராயனுக்கு அறிவித்தரியில் ஆர்ப்பரித்து ஆடை வெள்ளியாய் அழகுற நெய்யும்
நெடுவழி நெறியர் நன்னிலங்கியில் திரிபுணரி வாழைக்குமரிய எட்டிடம் முன்னம் வையத்து வான்மகன் தென்படுவான் என்பதை மேலோட்டமாக பார்க்கும்போது திருக்குறுங்குடியிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் வழியை சொல்வதாக தெரியும். அதனால்தான் ஆர்கே ஐயா சாலியர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதியில் இருப்பதை சொல்வது. ஆனால் அவருடன் நேரலை நடத்துபவருக்கு ஏன் சொல்கிறார் என்பது புரியாது. குழு ஆட்சியாக இருக்கும் என்பார். அதுவும் நேரலை நடத்துபவர்களுக்கும் கேட்பவருக்கும் புரியாது. அது ஜாதகம் தொடர்பான நம் முந்தைய காணொளிகளை பார்த்தால் புரியும். ஆர்கே ஐயா நான் மேற்குறிப்பிட்ட வரிகளில் கவனிக்க தவறியது எழுமலை எழில்மேவும் எம்பிரான் அருள்புலி தென்மாயோன் நறுமலை நம்பிராயர் நாடும் என்பதில் உள்ள நாடும் என்பதை அடுத்து நல்கூத்தன் மலையுறை திருப்பரப்பிற்கு அருகே என்பதை நாம் அறிந்தவரை திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோயில் என்பது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது என்று. ஆனால் மேற்கூறிய வரிகள் தெளிவாக சொல்கிறது நல்கூத்தன் மலை உரை திருப்பரப்பின் அருகே என்று. அதாவது நல்கூத்தன் மலையில் உரையும் திருப்பரப்பிற்கு அருகில் என்று. இதனுடன் மற்றொரு குறிப்பையும் இணைத்து பார்க்கலாம். அது ஓங்கிய இருநிலை உயர்வுடை இல்லம் உச்சி தலை வைத்து உற்ற வட திக்கிலொளிரும் திருவாசல் உறைந்திருக்க கொற்றவன் கண்ணோக்கும் தொலைவினில் குன்றன மலையொன்றின் கொண்டை முடியில் கோமான் இவன் வரவிக்காய் கொழுவிற்று அமர்ந்தபடி மதந்தீண்டாம் இதமொடு மாதங்கம் மாதவம் பூண கண்டேன் இதை உன் பாதமலர் பங்கயம் வருடி பார்க்கின்றேன் பரம்பொருளே என்பது. இதிலுள்ள மாதங்கம் என்பதும் மேலே சொன்ன நல்கூத்தன் என்பதும் மாலவனை நம் கேசவனை குறிக்கும். நல்கூத்தன் என்று கிருஷ்ணன் யமுனை ஆற்றில் வாழ்ந்து வந்த காளிங்கன் எனும் நாகத்தின் மீது ஆடிய நடனத்தை குறிப்பிடவும், மாதங்கம் ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தில் சரணாகதி தத்துவத்திற்கு உதாரணமாக அமைந்த முதலை ஒன்றின் பிடியில் சிக்கி தவித்த யானையான கஜேந்திரனின் அபயக்குரல் கேட்டு மகாவிஷ்ணு நேரில் தோன்றி யானைக்கு மோட்சம் அளித்ததை குறிக்கவும் மாலவன் வண்ணத்தை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது மேற்குறிப்பிட்ட எழுமலை எழில்மேவும் எம்பிரான் அருள்புலி தென்மாயோன் நறுமலை நம்பிராயர் நாடும் என்பதில் உள்ளவாறு நம்பிராயர் யாரை நாடினார் என பார்க்கலாம். ஒரு பனி சூழ்ந்த அதிகாலை திருச்சிரீவரமங்கை திவ்ய தேசத்தில் இருந்து தன் சீடர்களுடன் புறப்பட்டு திருக்குறுங்குடி போய்ச் சேர்ந்தார் உடையவர். உடையவரை வரவேற்க ஊரே திரண்டு விட்டது. சந்நிதிக்குள் நுழைய முடியாத அளவுக்கு மக்கள் முண்டியடித்தார்கள். வடுக நம்பி முன்னால் வந்து அனைவரையும் நகர்ந்து நிற்கச் சொல்லி வழி அமைத்துக் கொடுத்தார். எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது இக்கோயில். திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கும் வடிவழகிய நம்பி சிவந்த திருமேனியுடனான வண்ணமழகிய நம்பி, நம்மாழ்வாராக அவதரித்த நம்பி, நம்பாடுவான் என்ற பக்தனுக்கு தரிசனம் தருவதற்காக கொடிமரத்தை சற்றே நகர்த்தி வைத்து கொண்ட நம்பி, நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி, மலைமேல் நம்பி என 5 கோலங்களில் காட்சியளிக்கின்ற நம்பி, தரிசித்த கணத்தில் மோட்சமளிக்கின்ற நம்பி, திருமங்கை ஆழ்வாருக்கு மோட்சத்தின் வாயிலை திறந்த நம்பி, வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சனை வதம் செய்த பிறகு தனது பயங்கர வராக ரூபத்தை குறுக்கி கொண்டு வந்து அமர்ந்த மண் இது. இதனாலேயே இத்தலம் குறுங்குடியானது. நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் திருமிழிசை ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பாடிய திருத்தலம். ராமானுஜர் பக்தி பரவசத்துடன் வடிவழகிய நம்பியின் முன் கைகூப்பி கண்மூடி தியானித்தார். கரண்ட மாடு பொய்கையுள் என்ற திருமிழிசை ஆழ்வாரின் பாசுர வரிகள் மனத்தினுள் ஓடிக்கொண்டிருந்தன. ஏகாந்தம், முழு நிசப்தம். எம்பெருமானே, எம்மை ஆட்கொள்ள வருவீர் மனதால் தியானித்துக் கொண்டிருந்தார். சட்டென்று அர்ச்சகரின் குரல் அனைவரையும் கலைத்தது. ஓய் உடையவரே, யாமும் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து பார்த்துவிட்டேன். எவ்வளவோ நல்லது சொல்லி பார்த்துவிட்டேன். இம்மானுடர்களை திருத்தி பணிகொள்வது சிரமமாக இருக்கிறது. உமக்கு எப்படி இது எளிதாக கைவருகிறது? ஆயிரமாக ஜனங்களை திரட்டி நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, அந்த சூக்ஷமத்தை எமக்கு சொல்லித்தாரும். திடுக்கிட்டு பார்த்தார்கள் சீடர்கள்.
திருக்கோயில் அர்ச்சகரின் வழியாக பேசுவது குறுங்குடி நம்பியேதான். அட ஆமாம்பா, யாமேதான். உமது ஆச்சாரியரின் உக்தியை எமக்கு கற்றுத்தரச் சொல்லுங்கள். ஒளியவில்லை, மறையவில்லை. அர்ச்சகர்தான் பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் கேட்டது அவர் குரல் அல்ல, அது பகவானின் குரல். உடையவர் புன்னகைத்தார். என்ன சிரிப்பு? சொல்லுமையா. அதற்கென்ன, சொல்லித் தரலாமே. ஆனால் நீர் கேட்கும்படி கேட்டால் யாம் சொல்லித் தருவோம். இந்த பதிலை குறுங்குடி நம்பி அல்ல, உடையவரின் சீடர்களையே எதிர்பார்க்கவில்லை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே? கேட்பது எம்பெருமான் என்று தெரிந்தும் கேட்கும் விதத்தில் கேள் என்று ஒருவர் சொல்வாரோ? சீடர்களுக்கு அது தாங்க முடியாத வியப்பு. அதிலொன்றும் தவறில்லை. சிஷ்யபாவம் சரியாக கூடாவிடில் வித்தை எப்படி சேரும் என்கிறார் அமுதனார். என்ன சொல்கிறீர் அமுதனாரே? குறுங்குடி நம்பி கேட்ட விதம் சரியில்லை என்றுதான் நீரும் கருதுகிறீரா? அதில் என்ன சந்தேகம்? நமது வடுக நம்பியை கேளும். அவ்வளவு ஏன், உடையவரே திருக்கோட்டியூர் நம்பியிடம் பயிலப் போன போது என்ன நடந்ததென்று யோசித்து பாருங்கள். சரியாக சொன்னீர். அரையரிடம் பாடம் கேட்கப் போன போது அவருக்கு மஞ்சள் காப்பு இட்டு குளிப்பாட்டி விடுகிற கைங்கரியம் செய்திருக்கிறார். இதை அவரே அடியனிடம் சொல்லியும் இருக்கிறார் என்கிறார் கிடாம்பியாச்சான். அர்ச்சகர் உருவில் இருந்த பெருமாள் சிரித்தார். ராமானுஜரே, உமது சீடர்கள் சொல்வது சரிதான். இதோ வந்தேன் பாரும் என்று சட்டென்று இறங்கி கீழே வந்து அமர்ந்தார். அர்ச்சகர் மூலமாகவே உடையவருக்கு ஒரு பீடம் தெரிவிக்கப்பட்டு அதில் அமர வைத்தார். பவ்யமாக கைகட்டி வாய்ப்பொத்தி, இப்போது சொல்லும் சுவாமி, எப்படி உம்மால் இந்த மக்களை திருத்தி பணி கொள்ள முடிகிறது? ராமானுஜர் ஒரு கணம் திருக்கண்களை மூடினார். ஆளவந்தாரை மனத்தினுள் நமஸ்கரித்தார். தமக்கு போதித்த ஐம்பெரும் ஆச்சாரிய புருஷர்களை நினைத்து கொண்டார். மெல்ல பெருமானை நெருங்கி அவர் திருச்செவியில் துவயமந்திரத்தை ஓதினார். நம்பி கேள். உலகத்தாரை காப்பாற்றவோ கரையேற்றவோ அடியேனின் முயற்சி ஒன்றுமில்லை. அதை சாதித்து தருவது தேவரீரின் திருவடியும் திருநாமமும் தான். இதை செய்து கொடு என்று கேட்பதற்கு எமக்கு நீர் இருக்கிறீர். உம்மை நினைத்து செய்யும் எக்காரியமும் வெற்றி பெறாமல் போகாது. அங்கிருந்த கூட்டமே பரவசத்தில் திக்கு முக்காடி நின்றது. எப்பேற்பட்ட தருணம்! யாருக்கு வாய்க்கும் இதெல்லாம்? பரமனுக்கு பாடம் சொல்லும் ஆச்சாரியரிடம் அடியேங்களும் பயில்கிறோம் என்பது எப்பேற்பட்ட விஷயம்! எம்பெருமானே, எமது ஆச்சாரியரின் பெருமையை அடியோங்கள் உணர்வதற்காக இப்படி ஒரு பேரழகு நாடகத்தை நிகழ்த்தி காட்டுகிறாயா? அத்தனை பேர் மனத்திலும் இதே வினா. இல்லையப்பா, அப்படி ஒரு ஆச்சாரியனுக்காக யாம் காத்திருந்த கதை உங்களுக்கு தெரியாது. உடையவரே, இன்று யாம் உம்முடைய சீடனானோம் என்று பணிவுடன் கூறினார் வடிவழகிய நம்பி. உடையவர் ராமானுஜரை தன் ஆச்சாரியனாக மனமுவந்து ஏற்றுக்கொண்டதால் வடிவழகிய நம்பியின் மற்றொரு திருநாமம் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி. திருக்குறுங்குடியில் ஸ்ரீ ராமானுஜ மடம் நிறுவ உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் கணக்கில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னெறி ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. இது திருவரங்கத்து அமுதனார் அருளிய ராமானுஜன் முற்றந்தாதி. பாசுரங்கள் அத்தனையும் தேனில் ஊறிய பலாச்சுளைக்கு நிகராக அத்தனை இனிமையானவை. இப்பாசுரத்தில் அமுதனார் திருமாலின் அவதாரங்களை விட ராமானுஜ அவதாரத்தை ஓங்கி அதிசயித்து அந்த மாமுனியின் ஏற்றத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார். எம்பெருமானுடைய அவதாரத்தை காட்டிலும் எம்பெருமானாருடைய அவதாரமே சிறப்பு என்கிறார். எம்பெருமானாரின் பெருமையை புரிய வைக்க இந்த ஒரு பாசுரமே போதும். மாறி மாறி பல பிறவிகள் எடுக்கும் மனிதர்களைப் போன்று மனிதன், விலங்கு என்ற பல ரூபங்களில் ராமனாகவும் கண்ணனாகவும் நரசிம்மனாகவும் எம்பெருமான் அவதரித்தான். எப்பொழுதும் எங்கும் அனைவரின் கண்களில் புலப்படும்படி நின்றாலும் இந்த உலக மக்கள் செய்வது என்ன? இவனே நம் எஜமான் என்று அறியாமல் இருந்தனர். ஆனால் இந்த உலகை காப்பாற்றுவதற்காக பரமபதத்திலிருந்து நம் மீது கொண்ட கருணை காரணமாக இந்த பூமியில் எம்பெருமானார் திருவவதாரம் செய்தார். இதனால் நிகழ்ந்தது என்ன? இந்த உலகில் உள்ள மக்கள் பலரும் இயல்பான ஞானம் பெற்று அனைவருக்கும் பந்துவாக உள்ளவனும் அனைவரின் அந்தர்யாமியாக உள்ளவனுமாகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடிமையானார். பெருமாளே சீடனாக ராமானுஜருக்கு சேவை செய்த காலங்களும் உண்டு. இதனை மெய்ப்பிக்கும் வண்ணம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி பெருமாள் காதில் பூவும் நெற்றியில் திருநாமமும் அணிந்து பக்தர்களுக்கு இன்றும் அருள் பாலிக்கின்றார்.
அந்த சம்பவத்தை பற்றி பார்ப்போமா? ஒருமுறை ராமானுஜர் தனது பிரதம சீடனான வடுக நம்பியுடன் திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாபரை தரிசித்தார். வைணவ கோட்பாடுகளை அங்கே நிலைநிறுத்த ராமானுஜர் முயன்றார். அதற்காக அங்கேயே தங்கினார். ஆனால் அங்கு இறைப்பணி ஆற்றிக் கொண்டிருந்த நம்பூதிரிகள் ராமானுஜரின் வருகையை விரும்பவில்லை. தம் கைங்கரியங்கள் அவரால் பாதிக்கப்பட்டு விடுமோ என்றும், காலம் காலமாக நடைமுறையில் பழகி வரும் சம்பிரதாயங்களை இவர் மாற்றிவிடுவாரோ என்றும் பயந்தார்கள். அதை பெருமாளிடமும் முறையிட்டார்கள். அவரும் இவர்களுடைய பாரம்பரிய பணிக்கு எந்த ஊரும் ஏற்பட்டுவிட வேண்டாமே என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு இறங்கினார். அன்றிரவு ராமானுஜர் தன் சீடருடன் மண்டபத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பெருமாள் கருடனை அழைத்து ராமானுஜரின் உறக்கம் கலையாமல் தூக்கிச் சென்று திருக்குறுங்குடியில் கொண்டு போய் விட்டுவிடு என்று உத்தரவிட்டார். அப்படியே செய்தார் கருடாழ்வார். திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தில் இருந்து சிறிது தொலைவில் திருப்பார்க்கடல் ஆறு மாலை போல சுற்றி செல்ல அதன் இடையில் திருப்பரிவட்டப்பாறை என்ற பாறை உள்ளது. திருவனந்தபுரம் கோவிலில் இருந்து கிளம்பிய கருடாழ்வார் இப்பாறையில்தான் ராமானுஜரை கொண்டு வந்து கிடத்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. விடிந்தது. விழித்து பார்த்தார் ராமானுஜர். தாம் திருக்குறுங்குடி தலத்திலே திருப்பார்க்கடல் ஆற்றின் நடுவில் உள்ள பரிவட்ட பாறையிலே இருப்பதை கண்டார். அந்த தெய்வ செயலுக்கு மதிப்பளிக்கும் வகையில் மீண்டும் கேரள தேசம் செல்ல முயற்சி எடுக்கவில்லை. ஆகவே வழக்கம் போல தினசரி அனுஷ்டானங்களில் ஈடுபட்டார். தன்னுடன் படுத்து உறங்கிய சீடன் வடுக நம்பியும் அங்குதான் இருப்பார் என்று எண்ணிய ராமானுஜர் வடுக நம்பியை அழைத்தார். அப்போது திருக்குறுங்குடி நம்பியே சீடர் உருவத்தில் கைகட்டி வாய்ப்பொத்தி ராமானுஜர் முன் பணிந்து நின்றார். அங்கே கேரள தேசத்தில் வடுக நம்பியோ தன் குருநாதரை திடீரென காணாத குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருந்தார். நாட்கள் நகர்ந்தன. ராமானுஜர் தினமும் வடுக நம்பிக்கு திருமணிட்டு விடுவது வழக்கம். ஒரு நாள் ராமானுஜர் நீராடி வந்த பின் வழக்கும் போல சீடன் வடுக நம்பியை அழைத்தார். தான் இட்டுக்கொண்ட மீதமுள்ள திருமண்ணை தன் சீடனுக்கு உடையவர் இட்டார். திருநாமம் சார்த்திய பின் அவன் முகத்தை பார்த்து, நம்பி, உன் முகம் தெய்வாம்சம் பொருந்தி திகழ்கிறது. உன்னில் நான் பெருமாளையே காண்கிறேன். இன்று நான் உனக்கிட்ட திருநாமம் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றார். பின்னர் கூடையில் இருந்த மலரை எடுத்து வடுக நம்பியின் காதுகளில் வைத்தார். நம்பி, இப்பொழுது உன் அழகு கூடிவிட்டது என்று மகிழ்ந்தார். இருவரும் கோவிலுக்கு புறப்பட்டார்கள். கொடிமரம் அருகே சென்ற பொழுது வடுக நம்பி மாயமானார். மூலஸ்தானம் சென்ற ராமானுஜர் வண்ணமழகிய நம்பியை சேவித்த பொழுது பெருமாள் நெற்றியில் வடுக நம்பிக்கு தான் இட்ட திருமண்ணுடனும் காதுகளில் தான் வைத்த பூவுடனும் அழகாக சேவை சாதிக்கும் அற்புதத்தைக் கண்டு நெகிழ்ந்தார் ராமானுஜர். அப்பொழுதுதான் தன் சீடன் வடுக நம்பியாக வந்தது பெருமாளே என அறிந்து சிலிர்த்துப் போய் திருக்குறுங்குடி நம்பியையே வடுக நம்பி என அழைத்து மகிழ்ந்தார். குரு சிஷ்ய பாரம்பரியம் உலகில் பரவ வேண்டும் என சீடனாக வந்தேன் என்றார் திருமால். தமது அபச்சாரங்களை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டி தீர்த்தம், திருமாலை, ஸ்ரீ சடகோப பிரசாதங்களை பெற்றார் ராமானுஜர். ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி வடுக நம்பியாய் ராமானுஜர் நீராடி களைந்த காவி வஸ்திரங்களை துவைத்து பாறையின் மீது ஆறப்போட்டு அவருக்கு வேண்டிய உபகாரங்களை செய்வித்த அப்பாறை திருப்பரிவட்டப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருப்பரிவட்டப்பாறை மேல் உடையவர் சன்னதி உள்ளது. அங்கு பத்மாசனத்தில் சீடனுக்கு மந்திரோபதேசம் அருளும் கோலத்தில் ராமானுஜர் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். ராமானுஜரின் குருவான திருக்கச்சி நம்பிகளின் அவதார தலமான பூவிருந்தவல்லி சென்னையில் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. திருக்கச்சி நம்பிகளின் திரு அவதார திவ்ய மகோத்சவம் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்றது. இங்குள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் திருப்பதி வெங்கடேஸ்வரர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், காஞ்சி வரதராஜ பெருமாள் சன்னதிகள் உள்ளது. பங்குனியில் வரும் ஒரு ஞாயிறன்று மூவரும் திருக்கச்சி நம்பிக்கு கருட சேவை காட்சி தருவார்கள். ராமானுஜரின் அவதார தலமான ஸ்ரீபெரும்புதூரில் அவரது திருநட்சத்திர விழா நடக்கும் பொழுது இங்கிருந்து மாலை பரிவட்டம் பட்டு கொண்டு செல்வார்கள். இந்த வரலாற்றில் மேற்குறிப்பிட்ட ஆதிராயன் யார் என்பதும் எங்கிருந்து பட்டு அவருக்கு செல்லும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் 3 பெருமாள் சன்னதிகள் தனித்தனியாக உள்ளன. அதை சுட்டிக்காட்டும் வரிகள்தான் சித்த ரகத்திய புகழ். தென்னிலந்தன்னில் உலவுமிடமது மூவா முகுந்தன் மூவாயிர தோறும் மும்மேனி ஒளிர
தாயாருடன் தக்கருள் பாலித்து எம்மாளாய் உறங்கும் சீரார் மாசனம் கண்டேனங்கு மார்த்தாண்ட கதிர்காமன் மறுபிறப்புற்று மண்ணில் வேரூன்றி யார் கண்ணும் படா புதிராய் வினைவெல்ல விதித்த கடன் என யானறிவேன் பேரின்ப பெரும்பொருளே என்பது. இது எங்கு இருக்கிறது? பெருமாள் மலை மீது நின்று அருளும் திருநீர்மலைக்கு அருகில் ஆக மேற்குறிப்பிட்ட நல்கூத்தன் மலையுறை திருப்பரப்பிற்கு அருகில் என்று சொல்லப்படும் மலையும் கண்ணோக்கும் தொலைவில் குன்றன மலையொன்றின் கொண்டை முடியில் கோமானிவன் வரவிற்காய் குழு ஊற்றமர்ந்தபடி மதம் தீண்டாமிதமொடு மாதங்கம் மாதவன் பூன கண்டேனிதை என்று பாடல் சொல்லும் மலையும் திருநீர்மலைதான். அதை மேலும் வலியுறுத்தி சொல்லும் வரிகள்: வெட்டிய கோணம் இல்லாமல் விரைந்தே வேறிடம் பெயர்ந்தாலும் அங்கு பாட்டன் பதித்த பண்போடு கட்டிய குடிசையும் ஒன்றுண்டு, பின் கட்டிடமாக எழுந்ததுண்டு, அது சேயோன் குன்றின் புறமாகும். எம் நேயன் நாற்கரன் பெயருடைய நாற்சிறன் பெயருடைய ஆயப்பணிக்கோர் புறமாகும் என்பது. இதிலுள்ள சேயோன் குன்று என்பது குன்றத்தூர் முருகன் கோவில் அமைந்திருக்கும் குன்று. அது காஞ்சிபுரம் வருவாய் மாவட்டத்தில் இருக்கும் என்பதை சொல்லவே நாற்சிறன் பெயருடைய ஆயப்பணிக்கோர் புறமாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நமது சமயங்களில் பிரம்மபுரம் என்பது சீர்காழியையும் காஞ்சியையும் மட்டுமே குறிக்கும். இதோடு மட்டுமல்ல, வேங்கட மடக்கே விடமைத்து வேண்டு மரங்கள் பொழிந்திடுவாள், அங்கு குன்ற கொண்டையில் கூத்தாடும் கோட்டையில் அமர்ந்து கொழுவிருப்பாள் என தொண்டை நாட்டில் காமாட்சியாக அருள் செய்யும் அம்மன் வடவேங்கடத்தில் கபில தீர்த்தத்தில் காமாட்சியாக வீற்றிருப்பவள் குன்றத்தூரிலும் அப்பெயரில் அருள் செய்கிறாள் என சொல்லப்பட்டுள்ளது. கோட்டை இவனை காக்க குடிபுகுந்த ஈன்றோர் ஈராண்டே வாழ்ந்தே விடை பெற்றார் என்றும், மூட்டுகள் இரண்டரும்ப முல்லை நிலமிட்டு தமிழ் பரப்பின் தலைபதியாம் நெய்தல் இடம்பெயர்ந்தான் இத்தவ மகன் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இதையெல்லாம் அரைகுறையாக புரிந்து கொண்ட ஆர்கே ஐயா தாம் பல வருடங்கள் சென்னையில் வசித்தது வைத்து 300 மாதங்கள் இருந்ததாக மெருகேற்றிவிட்டார். ஆனால் குறிநிமை இட்டாலும் குறிவடிவம் கண்ணாகி குணம் கொடாதே என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் நமது சமயங்களை இகழும் ஈனத்தனத்தை செய்கிறார். வானில் மீனை இயக்கி வந்து வாஞ்சையில் கோணாய் அமர்ந்தவன் ஒரு நாள் குற்றுயிரிழந்து குண்டால் சிதைந்து அவன் எழில் உடல் அறியா வண்ணம் அழிந்தவன் பெயர் சொல்லும் சிற்றூர் ஒன்று பேரூர் என்னும் பெரும்பாம்பொன்றின் அரசனமர்ந்த ஆலயமுள்ளில் அருள் பெற கண்டேன் அரணே அறிவாய் என்று குன்றத்தூரை சிற்றூர் என்றும் பேரூர் என்று திருப்பெரும்புதூரையும் சொல்கிறது. அரசனாய் ஆலயம் பூண்ட அங்கத முறையூரில் அமைந்த ஒரு வில் தூக்கும் வன்புயத்து மன்னன் அவதார புதூரில் புகுந்தே பெற்றோருடன் பெருவாழ்வு கண்டானிவன் என்ற வரியிலுள்ள அரசனாய் ஆலயம் கொண்ட அங்கதம் என்பது நாகத்தின் தலைவன் குன்றத்தூர் திருநாகேஸ்வரத்தில் அருள் செய்யும் காமாட்சி உடனுரை நாகநாத சுவாமியை குறிக்கும். வில் தூக்கும் வன்புயத்து மன்னன் அவதாரம் என்று செல்வமளி குன்றத்தூரில் அவதரித்த தெய்வ சேக்கிலார் பெருமானை உவமையாக சொல்வது. ஏனெனில் அவரின் இயற்பெயர் ராமபிரான் என்பது. மலைமகள் பெயருடைய மற்றொரு புறம் என்பதும் குன்றத்தூருக்கு பொருந்தும். கனகவழி அருகில் கானகம் அடுத்ததொரு உந்தி மறை உதித்து உயர்மறை ஏந்தியவன் பேருடை புறந்தனில் இவன் பக்தி பரம்பரையினர் வெற்றிக்கனி உதிர்க்க கண்டேன், பின் சக்தி தாயூரில் பக்தி பயனாக காத்த பூவாய் கொண்டேன் என்று கனகவழி என்று செல்வமொழி குன்றத்தூரையும் அது மாங்காட்டிற்கு அடுத்து உள்ளது என்றும், நாம் வசிக்கும் பகுதி குன்றத்தூரின் ஒரு பகுதியான ஆண்டாள் குப்பம் என்பதால் குன்று என்பதை மலை மகளாக உருவகப்படுத்தி ஆண்டாள் என்பதற்கு தாயார் என்பதை சேர்த்து சக்தி தாயூர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகவல்களை நாம் பகிர காரணம் ஒரு ஞானியின் பெருமையை உலகறிய செய்யும் பொருட்டும் அவர் பாடலில் உள்ள புதிரை விடுவிக்கும் பொறுப்பையும் நம்மீது சுமத்தியதால் மட்டுமே. நமக்கு அந்த ஞானி குறித்த எந்த தகவலும் தெரியாது என்றாலும் அவரிட்ட பணியை செய்த திருப்தி அடைந்து 25ஆம் ஆண்டை நிறைவு செய்து சிறிய பயல்களிலும் சிறிய பயலான எளியவனான அடியேன் இவை கண்டு பெருமை கொள்ள முடியாது என்பதால் ஞானி நம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை மெய்ப்பிக்க இயன்றதை செய்ய முயல்வேன் என உறுதியெடுத்து 2026ஆம் ஆண்டை நம்பிக்கையுடன் எதிர்நோக்குகிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.